अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம்போல் சீர்த்த மதுர கவிசைகலையை ஆர்த்த புகழாரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து. ஆழ்வார்கள் 12 ஒருவரான மதுரகவி ஆழ்வார் அவர் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தம் கண்ணினுன் சிறுத்தாம்பு. இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்பதற்கு உண்டான தனிப்பெருமை என்னவென்றால் 4000 திவ்ய பிரபந்தங்களும் மறைந்திருந்த காலத்திலேயும் மறையாதிருந்த திவ்ய பிரபந்தம் என்று இதனை சொல்லலாம். 4000 திவ்ய பிரபந்தங்களை தேடிக்கொண்டு நாதமுனிகள் திருக்குருகூர் என்கிற திவ்ய தேசத்திற்கு சென்ற பொழுது அங்கே இவருக்கு கண்ணினுன் சிறுத்தாம்பு கிடைக்க அதனை 12000 தடவை ஜபித்து நம்மாழ்வாரை அவர் நேரே காணப்பெற்றார் என்றும் அந்த நம்மாழ்வாருடைய அருளாலே 4000ஐயும் பெற்றார் என்றும் வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அந்த முறையிலே 4000ம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாய் அமைந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்திலே மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரையே தமக்கு தேவதையாக தெய்வமாக அருளிச் செய்கிறார். அதாவது நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வத்தை நான் அறியேன் என்றுதான் மதுரகவியாழ்வார் அருளிச் செய்கிறார். பகவானை காட்டிலும் ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு உயர்ந்த கோட்பாடு அதை நமக்கு காட்டிக் கொடுத்தவர் மதுரகவிகள் என்று நம்முடைய பெரியோர்கள் அருளிச் செய்கிறார்கள். ஆகையினாலே இப்படி ஆச்சாரியனையே எல்லாமுமாக கொண்டிருக்கிற நிலைக்கு மதுரகவி நிஷ்டை, அதாவது மதுரகவியினுடைய நிலை என்றே பெயராக ஆகிவிட்டது. அப்படி நம்மாழ்வாரையே எல்லாமுமாக கொண்டு அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொன்னால் எனக்கு நாவிலே நீர் ஊறுகிறது, அன்னிக்கும் அமுது ஊறும் என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 2ஆம் பாசுரத்திலே தேவுமற்று அறியேன் என்று நம்மாழ்வாரை தவிர வேறு தேவதையை நான் அறிய மாட்டேன், வேறு தெய்வத்தை அறிய மாட்டேன் என்று தெரிவித்தார். 3வது பாசுரத்திலே அந்த ஆழ்வாருடைய அருளாலே எம்பெருமானும் தன்னை கட்டாட்சித்தான் என்று அப்படி அருளிச் செய்தார். ஆனால் இதெல்லாம் இப்பொழுது ஏற்பட்ட நிலை இருந்தாலும் இதற்கு முன்னர் இருந்த நிலை என்ன என்பதை 4ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கின்ற பொழுது நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்னை புன்மையாக கருதுவர் என்று மிக உயர்ந்த வேதம் வல்லவர்கள், அதாவது தீமையே இருந்தாலும் கூட ஏறெடுத்தும் பாராதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களும் கூட என்னை புன்மையாக, அதாவது மிகவும் தாழ்ந்த வஸ்துவாக, மிகவும் நீச்சமான வஸ்துவாக என்னை கருதுவர். ஆனால் அந்த நம்மாழ்வார் எனக்கு தாயாய் தந்தையாய் இருந்து என்னை உயிர் பெறும்படி செய்தார் என்று இது 4ஆம் பாசுரத்திலே தெரிவித்தார். இப்படி அவர் தம்மை நன்மையால் மிக்க நான்மறையாளர்களும் பொன்மையாக கருதுவர் என்று சொன்னால், அப்படி அவர்கள் பொன்மையாக கருதும்படியாக நீர் என்னதான் செய்திருக்கிறீர்? ஏன் அவ்வளவு தாழ்ந்த செயல்களை நீர் செய்துவிட்டீரா? அப்படி நீர் செய்த தாழ்ந்த செயல்கள் தான் எவை? என்ன செய்து விட்டீர் நீர் என்று அவரை பார்த்து கேட்டார்கள் போலும். உடனே அடுத்த 5ஆம் பாசுரத்திலே தம்முடைய தாழ்வு தான் என்ன செய்துவிட்டோம் என்பதை தெரிவிக்கிறார். அதாவது மதுரகவியாழ்வார் தம்முடைய தாழ்வுக்கு காரணங்களாக சிலவற்றை தெரிவிக்கின்றார். உண்மையாக இவைகளெல்லாம் மதுரகவிகளிடத்திலே இல்லை என்றாலும் அவர் நைச்சானுசந்தானத்திலே கூறுகிறார் என்று கொள்ளலாம். அல்லது
முன் பிறவிகளிலே இப்படிப்பட்ட நிலை இருந்திருக்கலாம் என்று கருதி சொல்லுகிறார் என்றும் கொள்ளலாம். அப்படி என்னதான் செய்து விட்டார் அவர்? பாசுரத்திலே அருளி செய்கிறார். நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னயம் நம்பினேன் மடவாரயம் முன்னலாம் இதற்கு முன்னாலே நான் எப்படி இருந்தேன் என்று தெரிவிக்கின்றார் மதுரகவி ஆழ்வார். அதாவது ஆழ்வாருடைய அருளை பெறுவதற்கு முன்னமே நான் எப்படி இருந்தேன், அதான் முன்னெலாம் என்று அந்த பாசுரத்தினுடைய நடுவிலே தெரிவிக்கிறார். முன்னெலாம் என்னால் முன்புள்ள காலமெல்லாம், இதற்கு முன்னாலே இருந்த அத்தனை காலத்திலையும் நான் தீயவனாய்த்தான் இருந்தேன், பாவமே செய்து பாவியானேன் என்று சொல்லும்படியாக அப்படி நான் பாவங்களையே செய்தேன், பாவியாகவே இருந்தேன் என்று தெரிவிக்கின்றார். என்ன செய்தீர் என்றால் அதை தெரிவிக்கிறார். நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும், பிறருடைய பொருளை என்னது என்று நினைத்தேன் என்று தெரிவிக்கிறார். அதாவது பிறருடைய பொருள்கள் யாவை சில உண்டோ அதை நம்முடையது என்று ஒருத்தன் நினைத்தானால் அது அதற்கு மேற்பட பெரிய களவு கிடையாது. அதாவது பிறருடைய பொருளை நாம் அபகரித்துக் கொண்டு நம்முடைய வசத்திலே வைத்துக் கொண்டால் மட்டும்தான் திருட்டு என்று நாம் நினைத்திருக்கிறோம். அப்படி அல்ல, இது பிறருடைய பொருள், இது நம்முடையதாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று நினைத்தாலே கூட, அந்த நினைவினாலேயே கூட திருட்டு என்கிற பாவம், களவு என்கிற பாவம் நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறதாம். ஆகினாலே நம்பினேன் என்றால் அதை நான் நினைத்தேன் என்று பொருள். ஆஹா, பிறர் நண்பொருள் தன்னையும் என்னது என்று நம்பினேன் என்று பிறர்களுடைய பொருள்களை என்னது என்று நான் விசுவசித்தேன், கொண்டு விட்டேன் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். எது பிறருடைய பொருள், எதை ஆழ்வார் களவு செய்தார் என்பதை விவரிக்கின்ற பொழுது வியாக்கியானத்திலே மிகவும் அற்புதமான அர்த்தத்தை காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அதாவது இந்த இடத்திலே பொருள் என்றால் அது ஒரு அச்சேதன பொருள், அதாவது அறிவற்றதான ஒரு ஜட பொருளை குறிக்குமா. ஆனால் இந்த பொருளை காட்டிலும் உயர்ந்தது என்றால் அதுதான் நன்பொருள். நன்பொருள் என்றால் மிக உயர்ந்த பொருள். அது சாமான்யமான அச்சேதனத்தை காட்டிலும் உயர்ந்த பொருள் எது என்றால் அது அறிவற்ற ஜடப்பொருளாக இல்லாமல் அறிவுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த ஆத்ம வஸ்து, ஜீவாத்மா என்பது இருக்கிறது, அதுதான் நன்பொருள். அந்த ஜீவாத்மாவாகிற நன்பொருள் யாருக்கு உரியது என்றால் அது பகவானான திருமன் நாராயணனுக்குத்தான் உரியது. அவன் ஒருவனுக்கு மட்டுமே உடமையாக இருக்கக்கூடிய பொருள்தான் இந்த ஆத்மா என்கிற தத்துவம். ஆனால் நான் என்ன செய்தேன் என்னால் அந்த பகவானுக்குரியதான ஆத்மாவை என்னது என்று நான் கொண்டு விட்டேன் என்கிறாராம் மதுர கவிகள். இந்த இடத்துல பிறர் என்கிறது பகவானை தெரிவிக்கிறது, நன்பொருள் என்கிறது ஆத்மாவை தெரிவிக்கிறது. ஆஹா, பகவானுடையதான ஆத்ம வஸ்துவை என்னது என்று கொண்டு விட்டேன் என்றால் என்ன அர்த்தம் என்னால் நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன் அல்லன், நான் எனக்கே உரியவன் என்று ஒருத்தன் நினைத்தானால் அதுவே பெரிய களவு என்று தெரிவிக்கிறது சாஸ்திரங்கள். கிம் தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. ஆஹா, ஆத்மாவை தன்னது என்று நினைக்கிறானே ஒருத்தன், அவனைப் போல உலகத்திலே திருடன் வேறு கிடையாது. ஏனென்றால் அவனாலே களவு செய்யப்படாத, அவனாலே செய்யப்படாத பாவமே வேறு கிடையாது. நாம் எல்லோரும் என்ன நினைக்க வேண்டும்? அந்த பகவானுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் என்று நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை ஒருத்தன் செய்துவிட்டானால் அதற்கு மேல் அவனுக்கு பிராயச்சித்தமே கிடையாது என்று தெரிவிக்கின்றார்கள். அப்படி கிம் தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா என்று சொல்லப்பட்டபடி அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாபத்தை என்றோ நான் செய்துவிட்டேன், பிறர் நண்பொருள் தன்னை என்னது என்று நம்பினேன் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதாவது தேகமே ஆத்மா என்று நினைத்திருக்கிறவனுக்கு அந்த தேகமும் ஆத்மாவும் தன்னுடையதே தவிர அது இன்னொருத்தனுக்கு அடிமைப்பட்டது என்கிற உணர்வே ஏற்படுவதில்லை. இது மிகப்பெரிய பிழை, இது மிகப்பெரிய பாவம் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஆஹா, அந்த பாவத்தை நான் செய்திருந்தேன் என்கிறார் மதுரகவி ஆழ்வார். அதோடு விட்டேனா? அதற்கு மேலே கேளுங்கள். நம்பினேன் மடவாரையும் முன்னெலாம் என்று நான் என்னது என்று கொண்டேன் ஆத்மாவை என்றால் என்னுடையதானது அல்லாத ஆத்மா,
அதை போய் என்னுடையது என்று நினைத்தேன் என்றால், என்னுடையது அல்லாததையே என்னுடையது என்று நினைத்துவிட்ட எனக்கு பிறருடைய பொருளை என்னது என்று நினைப்பதிலே தவறு ஏதும் இருப்பதாக தெரியாதல்லவா? ஆயினாலே பிறர் மடவார் என்றால் பிறருடைய பெண்களையும் கூட என்னுடையவர்கள் என்றே நான் அபிமானித்தேன். அதாவது பகவானுடையதான ஆத்ம வஸ்து என்று சொல்லுகின்ற பொழுது, பகவான் என்பவன் ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று உலகத்திற்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறவன். அவன் மிக உயர்ந்த ஒரு ரத்தினம் போல இந்த ஆத்மாவை கொள்ளுகிறான். குருமாமணி என்று சொல்லப்படுகின்ற ஆத்மாவை ரத்தினமாக கொள்ளுகிறான். ராஜாவினுடைய ரத்தினத்தையே களவு கண்ட நான் கீழே மிகவும் தாழ்ந்தவனாயிருக்கிற ஒருவனுடைய விறகையும் கட்டையையும் களவு காண நான் தயங்குவேனா என்று தெரிவிக்க வியாக்கியானத்தில் இப்படி காட்டுகிறார். ஆத்மாவை என்னதென்று கொண்ட நான் இந்த பெண்களை என்னுடையவர்கள் என்று நான் கொள்ளுவதிலே என்ன ஆச்சரியம் என்று தெரிவிக்கின்றார். தேகமே ஆத்மா என்று நினைத்து விட்டபடியினாலே, அதற்கு இன்னொரு தேகம்தான் வேண்டும் என்று நினைத்தபடியினாலே, அந்த அழகிய தேகமுடைய மடவார் என்றால் பெண்கள், அவர்கள் விஷயத்திலே ஆசை கொண்டேன், சிற்றின்பத்திலே வீழ்ந்தேன் என்று தெரிவிக்கிறார். உண்மையாக மதுரகவிகளுக்கு இவையெல்லாம் இல்லை என்றாலும் கூட அவர் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், செம்பொன் மாட திருக்குருகூர் என்று செம்பொன்னாலே ஆன மாடங்களுடைய திருக்குருகூர் என்கிற திவ்யதேசத்தின் அருகிலே நான் வந்தேன், அவ்வளவுதான் நான் செய்தேன். ஆனால் அப்படி அந்த திருக்குருகூருக்கு வந்தவுடனே எனக்கு என்ன ஆகிவிட்டது என்றால், அந்த ஆழ்வாருடைய அருள் தானாக என் மேலே விழுந்து விட்டது. நான் அதற்கு எதுவுமே செய்யவில்லை. உடனே ஆழ்வார் அந்த திருக்குருகூரிலே எழுந்தருளியிருந்த நம்பி என்னால் நம்மாழ்வார் எல்லாவற்றாலும் பரிபூர்ணவர். அந்த நம்பிக்கு நான் அன்பனாய் என்றார். அன்பனாகிவிட்டேன், அடியேன் சதிர்த்தேன். அடியேன் என்னால் இப்பொழுது நம்மாழ்வாருக்கு நம்மாழ்வாருடைய கட்டாட்சத்தை இவர் பெற்றுவிட்டபடியினாலே தம்மை அடியேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். முன்னாலே நான் இருந்த நிலை, அதாவது நம்பினேன் பிறர் நண்பருளை என்று நினைத்திருந்த காலத்திலே நான் என்று சொல்லிக் கொண்டிருந்தாராம் ஆழ்வார். ஆனால் இப்பொழுது இந்த குருகூர் நம்பிக்கு அடியனாக, அதாவது அந்த கட்டாட்சத்தை பெற்றவுடனே தம்மை அடியேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாராம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக உயர்ந்த கோட்பாடு. ஆச்சாரியர்களை நம்பி என்பதற்கும், அந்த ஆச்சாரியர்கள் அழைத்தால் அடியேன் என்று நாம் சொல்ல வேண்டும் என்பதற்கும் நமக்கு வழிகாட்டியவர் இந்த மதுரகவி ஆழ்வார்தான் என்று நம்மளை அருளிச் செய்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் என்றால் மிகவும் சாமர்த்தியமுடையவனாகிவிட்டேன். சம்ஸ்கிருதத்திலே சதுரஹா என்று ஒரு பொருள். இந்த சதுரஹா என்றால் மிகவும் வல்லவன், கெட்டிக்காரன் என்பது பொருள். அந்த சதுரஹா என்கிற பொருள்தான் இங்கே எப்படி வருகிறதுனா, சதிர்த்தேன், நான் மிகவும் சதிரை உடையவனாக ஆகிவிட்டேன், பெருமையை உடையவனாக ஆகிவிட்டேன் என்கிறார். அப்படி எப்படியோ இருந்த நான் ஆழ்வாருடைய அருளாலே நான் சாதுரியம் உடையவனாக ஆகிவிட்டேன் என்று இப்படி அந்த ஆழ்வாருடைய அருளாலே தாம் பெற்ற பேற்றை இந்த 5வது பாசுரத்திலே மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். இன்னும் இவருடைய அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.